வான்மலர் நேயர்களுக்கு வணக்கம். ஆண்டின் இறுதி சில நாட்களில் நாம் இருக்கிறோம். வான்மலரின் இறுதி நிகழ்ச்சி, இந்த ஆண்டிற்கான இறுதி நிகழ்ச்சியை பார்க்க இருக்கிறோம். இப்போது செய்தி கொடுக்க இருப்பவர் அருள் திரு சகாயதாஸ் அவர்கள். நிகழ்ச்சியை பாருங்கள். உங்களுடைய மேலான கருத்துக்களை எங்களுக்கு பகிர்ந்து கொள்ள மறவாதிருங்கள். நமது தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது. ஆமென். வான்மலர் நேயர்கள் அனைவருக்கும்
மகிழ்ச்சியான வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். இந்த நாளில் சிந்தனைக்காக தரப்பட்ட இறைவார்த்தை ஆதியாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள். அடியனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமா இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன். என் சகோதரனாகிய ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும். அவன் வந்து என்னையும் பிள்ளைகளையும் தாய்மார்களையும் முறியடிப்பான் என்று அவனுக்கு நான் பயந்திருக்கிறேன் என்றார். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 2023ஆம் ஆண்டின் இறுதி பாகத்திலும் 2024ஆம் ஆண்டின் தொடக்கத்தை எதிர்பார்த்தும் நின்று கொண்டிருக்கிறோம். கடந்த ஆண்டு நல்ல நினைவுகளை நமக்கு தந்திருக்கிறது. புதிய ஆண்டு பல எதிர்பார்ப்புகளை கொண்டு வந்திருக்கிறது. யாக்கோபு தன்னுடைய தந்தையின் வீட்டிலிருந்து லாபான் வீட்டுக்கு நோக்கி பயணித்ததிலிருந்து இதுவரையிலும் 20 ஆண்டு கால வாழ்க்கை நடந்திருக்கிறது. 14 ஆண்டு காலம் லாபானுடைய வீட்டிலே வேலை செய்தான். 2 மனைவிமார்களுக்காக 6 ஆண்டுகள் தன்னுடைய சம்பளத்துக்காக வேலை செய்தான். அன்றைக்கு யோர்தானை கடந்து போகும்போது தன்னுடைய சகோதரனுடைய எதிர்ப்பு ஒரு பக்கம், பெற்றோருடைய வழிகாட்டுதல் ஒரு பக்கம், அவனுடைய கையில் இருந்ததெல்லாம் கோலும் கையும் தான். பெத்தேலிலே கல்லை தலையணையாக வைத்து படுத்திருந்த வேளையில கடவுளாகிய கர்த்தர் அவனை பார்த்து பேசினார். நீ போகுமிடமெல்லாம் உன்னோடு கூட வருவேன், இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன் என்று ஆண்டவர் அவனுக்கு வாக்குத்தத்தத்தின் மூலமாய் உறுதியளித்தார். யாக்கோபு ஒரு மாம்ச பிரகாரமாக கோலும் கையும் என்று சொல்லுவது அவன் கையில் வைத்திருந்த சாதாரண கோல். ஆவிக்குரிய கோல் என்பது ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள், அவருடைய நடத்துதல், அவருடைய கிருபை. இரண்டையும் இங்கே யாக்கோபு நினைவுபடுத்துகிறார். அவருடைய கோலும் கையும் 3 காரியங்களை இங்கே குறிப்பிடுகிறது. ஒன்று, கோலும் கையுமாக, கோலும் தடியுமாக நான் போனேன் என்று சொல்லும்போது, முதலாவது 20 ஆண்டு காலம் அவன் கடந்து வந்த பாதையில அவனுடைய வறுமையை குறிக்கிறது. ஈசாக்கினுடைய வீட்டிலிருந்து லாபான் வீட்டை நோக்கி பயணித்த நேரத்தில் அவனுடைய கையில் இருந்தது ஒன்றுமில்லை, வெறும் கோலும் கையும் தான். கர்த்தர் கூட இருந்தா. யாக்கோபு இந்த யாப்போக்கு ஆற்றின் கரையில நின்று கொண்டு அந்த வெறும் கையும் கோலுமாய் நடந்த விதங்களை நினைத்து பார்க்கிறான். தான் இவ்வளவு ஆசீர்வாதங்களை பெறுகிறதற்கு எந்த தகுதியும் மற்றவன் என்பதை உணர்கிறான். யாக்கோபின் கோல் அவருடைய வாழ்க்கையின் வறுமையை குறிக்கிறது. இரண்டாவது, யாக்கோபினுடைய கோல் கர்த்தருடைய அபரிவிதமான கிருபையை குறிக்கிறது. 20 ஆண்டு காலம் அவனை கர்த்தர் நடத்தின அதிசயமான விதம், அவனுக்கு தீங்கு செய்யும்படியாக லாபானும் அவனுடைய குடும்பமும் நினைத்த வேளையில கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வதித்த விதம், எல்லைகளை விரிவாக்கின விதம், அவைகளை நன்றியோடு நினைத்து பார்த்து கர்த்தருடைய கிருபைகளுக்காக ஆண்டவரை சாட்சியிடுகிறார். மூன்றாவது, யாக்கோபு இந்த கடந்த கால கடவுளுடைய கிருபை தன்னுடைய தகுதியற்ற நிலைமை எல்லாவற்றையும் எதிர்காலத்துக்கு கொண்டு போகிறார். ஏசா 400 வீரர்களோடு அவரை தொடர்ந்து வருகிறார் என்று சொன்னபோது, இதுவரை நடத்தின ஆண்டவர் இன்னும் நடத்துவார் என்ற நம்பிக்கையில அவருக்கு தன்னை கையளிக்கிறார். என்னை விடுவியும், ஏசாவின் கையிலிருந்து என்னை விடுவியும் என்று கெஞ்சுகிறார். என் அன்புக்குரியவர்களே,
2023 ஆண்டின் கடைசி பகுதியில் வந்திருக்கிறனா, இந்த ஆண்டில் ஆரம்பத்தில் வெறும் கோலும் கையுமாகத்தான் வந்தோம். கர்த்தருடைய வார்த்தை, அவருடைய வாக்குத்தத்தம், அவருடைய கிருபை, அவருடைய கிருபையின் சாக்கிரமந்துகள் நம்மை தேற்றியது, நடத்தியது, இத்தனை ஆசீர்வாதங்களை கொண்டு வந்தது. 2 பரிவாரங்களோடு யாக்கோபு நின்றதை போல நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். புத்தாண்டு பெரிய எதிர்பார்ப்புகளை நமக்கு கொண்டு வரலாம். அடுத்த ஆண்டு எப்படி இருக்கும் என்கின்ற எண்ணங்களை கொண்டு வரலாம். ஆனால் ஒன்று, கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து இந்த ஆண்டு நடத்தின ஆண்டவர் இன்னும் என்னை அதிசயமாய் நடத்துவார் என்ற நம்பிக்கையோடு, நிச்சயத்தோடு அவருடைய கரத்தில் கொடுத்து புத்தாண்டில் பயணிக்க முன் வருவான். இதுவரை நடத்தின இம்மானுவேல் ஆகிய ஆண்டவர் 2024 ஆண்டிலும் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்தி காப்பாராக. அவருடைய கிருபை நம்மோடு இருந்து நம்மை தாங்குவதாக. தூயாவியானவர் நம்மை ஆற்றல் படுத்தி பலப்படுத்தி காப்பாராக. ஆமென். யாவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை கூறுகிறேன். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட செய்தியை நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த செய்தியிலிருந்து நான் ஒரு கேள்வி கேட்குறேன். யாக்கோபுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? நான் மறுபடியும் சொல்கிறேன். யாக்கோபுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? இதற்கான சரியான விடையை நீங்கள் எழுதி அனுப்பலாம், இல்லைனா நீங்கள் வாட்ஸ்அப்லேயும் அனுப்பலாம். எங்களுக்கு வந்து சேர்கிற சரியான பதிலுக்கு பரிசு உண்டு. Happy birthday to you. Happy birthday to you. நல்ல நாள், இது ஒரு நல்ல நாள். நல்ல நாள், இது ஒரு நல்ல நாள். நல்ல உள்ளங்கள் நன்றி கூறிட ஒன்று சேர்ந்திடும் திருநாள். நல்ல உள்ளங்கள் நன்றி கூறிட ஒன்று சேர்ந்திடும் திருநாள். நல்ல நாள், இது ஒரு நல்ல நாள். நல்ல நாள், இது ஒரு நல்ல நாள். சொல்லி முடியாத எண்ணிலடங்காத நன்மைகள் பலவும் செய்தார். சொல்லி முடியாத எண்ணிலடங்காத நன்மைகள் பலவும் செய்தார். ஹாப்பி நியூ இயர். வான்மலரின் நண்பர்களான உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இறைமகன் இயேசுவின் அன்பு, கிருபை, அருள், சமாதானம் அனைத்தும் உங்கள் குடும்பத்தில் இந்த ஆண்டு முழுவதும் நினைத்திருக்க ஜெபிக்கிறேன். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஹாப்பி அண்ட் பிளஸட் நியூ இயர். ஒரு ஆண்டின் நிறைவு என்பது மிகவும் ஆசிகள் நிறைந்த ஒரு பகுதியாகும். ஏனென்றால் ஆண்டின் துவக்கத்தை சந்தித்த பலர் ஆண்டின் இறுதியை சந்திப்பது இல்லை. ஆனால் ஆண்டவர் நமக்கு அந்த ஆசியை கொடுத்திருக்கிறார். அதை நாம் நன்றியோடு நினைவு கூறுவோம். தவிர இந்த ஆண்டு முழுவதும் நாம் என்னென்ன செய்தோம், என்னென்ன செய்ய நினைத்தோம், என்னென்ன செய்யாமல் தவறவிட்டோம் என்பதையெல்லாம் நாம் ஆய்வு செய்வோம். ஆண்டு முழுவதும் நாம் அனுபவித்த ஆசிகளை நன்றியோடு நாம் ஏறெடுப்போம். இந்த ஆண்டு முழுவதும் நாம் சந்தித்த சவால்கள், வேதனைகள், சோதனைகள் எல்லாவற்றின் நடுவே ஆண்டவர் நமக்கு ஆசியை தந்திருக்கிறார். அதை நாம் நன்றியோடு நினைவு கூறுவோம். நம் விசுவாசம் பலப்படுத்தும் புதிய ஆண்டிற்காக நம்பிக்கையோடு நாம் காத்திருப்போம். வான்மலரின் புதிய முகவரி: கிறிஸ்டியன் மீடியா சென்டர், 105 பாந்தியன் சாலை, 2வது தளம், மியூசியம் எதிரில், எக்மோர், சென்னை 6,00,008.